எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல படம் பார்த்துட்டேன். எனக்கு வந்து நான் இந்த இடத்துல நிற்கிறத ஒரு பெரிய பாக்கியமாக பார்க்குறேன். ராம் சார் என்னை கூப்பிட்டதை நான் ரொம்ப ரொம்ப பெரிய பாக்கியமாக பார்க்குறேன். ஏன்னா சார்ட்டு தான் இன்னைக்கு கால் வரும்போது படம் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதை விட பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நான் படம் பார்த்துட்டு முதல்ல அதுகேன் நான் வந்து படத்தை பற்றி பேசுகிற அளவுக்கு, சாரை பற்றி பேசுகிற அளவுக்கு எனக்கு வயசும் இல்லை, அனுபவமும் இல்லை. நான் இருந்தாலும் ஒரு ஃபேனாக, சாரோட ஒரு ஃபேனாக இந்த படத்தை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். நான் படம் பார்த்துட்டு ஒரு 15 நிமிஷத்தில் அந்த படத்துக்கு உள்ளே போயிட்டேன். சார், நான் எந்த படமுமே இந்த அளவுக்கு நான் சிரித்து பார்த்ததில்ல. உங்கள் படத்தில் நான் அவ்வளோ சிரித்து பார்த்தேன், என்ஜாய் பண்ணி பார்த்தேன். இது உங்கள் படம் தானான்ற ஒரு கேள்விலாம் கொஞ்சம் நேரத்தில் எனக்கு வந்து போச்சு. ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதே சமயம் அதுக்குள்ளே இருக்க எமோஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ கனெக்ட் ஆச்சு. அண்ட் சிவா சார் எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு சார். எனக்கு வந்து நான் ரொம்ப நாளாக உங்களை மிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் ஸ்க்ரீனில். அகெயின் இந்த படத்தில் சில விஷயங்கள், குட்டி குட்டி விஷயங்கள் தான். அந்த எம்பரர் கேரக்டர்கிட்ட சாரி மிஸ்டர் எம்பரர் அப்படின்லாம் சொல்லுவீங்க, அதெல்லாம் ரொம்ப சிரித்தேன், அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தேன். இந்த படத்தில் வந்து உங்களுக்கும் அஞ்சலி மேம்குள்ளே வர அந்த போர்ஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் உங்கள் சன்னுக்கும் உங்களுக்குள்ள போர்ஷனாக இருக்கட்டும், அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தேன். படத்தில் இருக்க அவ்வளோ அந்த வசனங்கள், இது எல்லாமே எனக்கு படம் முடியும் போது நானும் ஷான் சார் சேர்ந்து பார்த்தோம். 2 பேருமே படத்தை பற்றி அவ்வளோ நேரம் பேசணும். ரொம்ப 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 பிடிச்சி பார்த்த ஒரு படம். பார்த்த உடனே நாங்கள் நிறைய பேர்கிட்ட ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லார்ட்டையுமே நான் அந்த படத்தை பற்றி ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்கள் எல்லாருக்குமே, இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே சொல்கிறேன், தயவு செஞ்சு எல்லோரும் படத்துக்கு போய் பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்ல படம். உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இருக்கும். அண்ட் சித்தார்த் சார் ஒரு சிங்கராக உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன். இந்த படத்தில் அந்த பாட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் உங்களுக்கு ஒரு தனி பிளேலிஸ்ட்டே வச்சுருக்கேன், அதில் இந்த பாட்டும் ஆட் ஆகிடுச்சு சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Thank you so much, sir. Yes, I take one moment to invite another person. ஜமாத் திரைப்படத்துடைய இயக்குனர் பாரி இளவழகன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். வினோத் சார், எஸ் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். நேற்று மட்டும் படம் பார்க்கல, இந்த படம் ரெடி ஆகிட்டு வந்து பார்த்துட்ருக்கோம். அப்போ வந்து இது எப்போ வரும், இவ்வளோ லைட் ஹார்ட்டடாக, இவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக, பயங்கர என்கேஜிங்கான ஒரு ட்ராவல் மூவி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ட்ராவல்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும், அண்ணனுக்கு ஸ்பெஷலாக பிடிக்கும் ட்ராவல். அதில் எல்லாத்தையும் நம்ம ஆடியன்ஸ் எல்லாத்தையும் அப்படி கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படி ரொம்ப ஒரு நரேட்டிவாக, விஷுவலாக எனக்கு அவ்வளோ ரொம்ப ஒரு மாதிரி அதான் பறந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் எல்லாருக்கும் நான் படம் பார்த்துட்டு அன்னைட்ட நிறையா சொன்னேன். எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக ஆனது, சார் நீங்கள் நிறையா படத்தில் டான்ஸ் ஆடிருக்கீங்க, ஆனால் சார் அந்த டான்ஸ் அந்த சீன்ஸ் வந்து எங்களுக்கு முதல்ல நீங்கள் எப்பயுமே ஒரு தமிழ் படத்தில் எல்லாத்துலேயும் ஆடுற மாதிரி அதை அப்படியே காமெடியாக ரசித்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். அந்த சீன் முடியும் போது ஒரு மாதிரி மெல்ட் ஆகி ரொம்ப அழுது, தன் மகன் முன்னாடி நான் தோத்துறக்கூடாதுன்னு அந்த இது இருக்குல்ல சார், எனக்கு அது ரொம்ப ரொம்ப எனக்கு இனிமேல் உங்களை யாருமே நல்லா டான்ஸ் ஆடணுன்னு சொல்லவே மாட்டாங்க சார். அது இல்லை சார், அது ரொம்ப பயங்கர எமோஷனல் ஆச்சு. நான் அன்னைட்டு அதுதான் பர்டிகுலராக சொன்னேன். அப்புறம் டைலாக் எல்லாம் வந்து அவ்வளோ அழகாக டெலிவரி ஆச்சு. ஒரு ஃபேமிலியெல்லாம் ஒன்றா இருந்தால் தான் அது ஒரு குடும்ப படம் அப்படின்றது இல்லாமல் உங்களுக்கும் அவங்களுக்குமான அந்த ஃபோன் கால் டிஸ்கஷன் இருக்குல்ல சார், அது எப்படி நாங்களாம் அப்படி தான் ஃபேமிலியை விட்டு வெளியே வந்திருக்கோம். அந்த படம் முடிஞ்சோடனையும் ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இப்போ கூப்பிட்டா கண்டிப்பாக திட்டு தான் விழுகும். நான் மிஸ் பண்ணி கூப்பிடுவேன், அவங்க தூக்கத்தில் இருந்துச்சு பேசுவாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப உடனே கூப்பிடணும், என் பையனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை வந்துச்சு. ரொம்ப ரொம்ப நல்ல படம் சார். எல்லாருமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தீங்க. இந்த படத்தில் வர ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாருமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, அவ்வளோ அழகாக அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாமே எங்களுக்கு பயங்கர என்கேஜிங்காக என்த்துவாக இருந்துச்சு. மியூசிக் வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணியிருக்கு. அது ரொம்ப ரொம்ப அந்த எல்லா இடத்துலையும் அந்த மியூசிக்காக ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி ஃப்ளே அவேவாக கூட்டி போகுது. அஞ்சலி மேம் அவங்க வந்து எடிட்டில் பார்த்ததுலேருந்து எல்லாருமே நான் வந்து பேசியிருப்பேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லோரும் பார்க்குற அவ்வளோ அழகாக இருந்தீங்க, அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு படம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ராம் சார் அவர் வந்து பறந்து போ படம் பற்றின எந்த ஒரு முன் தயாரிப்பும் இல்லாமல் தான் நான் வந்து இந்த படத்தை பார்க்க போனேன். சார் கூப்பிட்டுருந்தாரு. பொதுவாக படம் பார்க்கும்போது நமக்கு பெரிய பிரச்சனை, நம்ம அந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிட்டு நம்ம நினைக்கிறதெல்லாம் படத்தில் வரலையேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாதிரி ஏமாற்றம் ஆயிடுவோம். அப்படியே தான் படம் பார்த்துருக்கோம். இது படத்தில் மட்டும் இல்லை, லைஃப்லேயும் எல்லா இடங்கள்லையும் எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ தூரம் வந்து மேட்ச் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் நமக்கு நிறைவே கிடைக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கலைன்னா அங்கே ஏமாற்றமும்
ஏமாற்றம் தான் நமக்கு கிடைக்குது. அப்படி இருக்கும்போது இந்த நகர நெருக்கடியான வாழ்க்கையிலேயே நமக்கு ஒரு மாதிரி கிட்டத்தட்ட டைம் லூப்பில் மாட்டின மாதிரி தான் நம்ம லைஃப் போய்கிட்டு இருக்குது, அன்றாட நெருக்கடிக்குள்ளே. சினிமாவுமே கிட்டத்தட்ட சினிமாவுக்குள்ளே சொல்லப்படக்கூடிய கதைகளுமே ஒரு டைம் லூப்பில் இருக்கிற மாதிரி, அதுவும் ஒரு எதிர்பார்ப்புக்குள்ளேயே தான் வட்டமடிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் சார் வந்து கதையினுடைய கருவையும் எதிர்பார்ப்புக்கு இருந்து விலகியும் அதை படமாக்கின முறையிலையும் எதிர்பார்ப்புலேருந்து விலகி பண்ணியிருக்காரு. இது ரெண்டுமே ஒரு சேர பார்க்க கிடைக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. இதை வந்து இந்த ஃபீலை இந்த படம் பார்க்கும்போது உணர முடிகிறது மாதிரி தான் இருந்ததே தவிர இதை பற்றின எந்த யோசனையுமே என்கிட்ட படம் பார்க்கும்போது இல்லை. பார்த்து முடியும் போது ஓ நம்ம எந்த மாதிரி ஒரு படம் பார்த்துருக்கோன்னு அப்போ தான் தெரியுது. நமக்கு ஒரு நாள் நமக்கு நடக்கக்கூடிய சம்பவத்தினுடைய இறுதியில் நைட்டு நம்ம போகும்போது அந்த நாளில் நடந்த சம்பவத்தெல்லாம் யோசிச்சு பார்ப்போம், நடக்கும்போது தெரியாது என்ன நடந்துச்சுன்னு. அது மாதிரி இந்த படம் பார்த்து முடியும் போது யோசிக்கிறது தெரியுது. நம்ம பார்த்தது வந்து ரொம்ப ரெகுலரான ஒரு படம் இல்லை, ரொம்ப எளிமையான கதை சொல்லல். ஆனால் அந்த எளிமை ரொம்ப கஷ்டங்கிறது தெரிஞ்சுது. ஏன்னா இதை எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து பயமாக இருக்கும். நம்ம வந்து பொதுவாக சினிமாவில் டைரக்டர்ஸ் நாங்கள் வந்து ஒரே ஷாட்டில் சொல்லலான்னு கொஞ்சம் பயந்துருவோம். எதுக்கு ஒரு 4-5 ஷாட் சேஃப்டிக்கு எடுத்து வச்சுக்குவோம், பின்னாடி அதை எடிட்டில் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எளிமையான ஒரு படத்தையே எடுத்திருக்காரு. ஆக்சுவலாக சார்கிட்ட பேசும்போது சொன்னார், இந்த எளிமை தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். அப்போ தான் புரிஞ்சது சினிமாக்குள்ளே எளிமையை கொண்டு வரது வந்து ரொம்ப எளிமையான வேலை இல்லை அப்படின்னு. இந்த படம் வந்து கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு அவ்வளவு நெருக்கமான படமாக ஃபீல் ஆகும். குறிப்பாக சிவா சார் அவர் ஒரு வளர்ந்த குழந்தையாக தான் நான் அந்த படத்தில் பார்த்தேன். அவர் வந்து சின்ன பையன் கூட கொஞ்சம் முதிர்ச்சியாக பேசுகிறாப்படி. ஆனால் அவர் வந்து இப்படி ஒரு அப்பா நமக்கு இல்லையே, என்ன தப்பு செஞ்சாலும் சரி ஓகேடா அப்படின்னு சொல்கிற அப்பா, எந்த மாதிரியான நெருக்கடியான சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிற ஒரு அப்பா, ரொம்ப ஜாலியான ஒரு அப்பா. அப்படி தான் நான் அவரை ரசிச்சுட்டு இருந்தேன். இப்போ அவர் படம் முழுக்க பார்க்கல, ஒருவேளை சிவா சார் அவர் வந்து அவருடைய குழந்தை அவருடைய குடும்பத்தில் இப்படி தான் இருப்பார் போல் இருந்துச்சா, எவ்வளோ நல்ல ஒரு மனிதர், எவ்வளோ நல்ல ஒரு அப்பா, எவ்வளோ நல்ல ஒரு கணவன் அப்படின்னு. ஏன்னா எல்லாரையும் புரிஞ்சுக்கிறவங்க. படத்தில் நிறைய சுச்சுவேஷனில் கூட எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து 1 மினிட்டுக்கு யாராவது உங்களுக்கு அனுப்புகிறாங்கன்னு வச்சுங்களேன், அதை நீங்கள் அப்படியே பார்ப்பீங்க. ஒரு ரோடு சைடில் இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஆக்சிடென்ட் ஆகலைன்னு வச்சுக்கலாம். இந்த 1 மினிட்டில் நமக்கு பெருத்த ஏமாற்றமாக இருக்குது. நான் 1 நிமிஷம் வேஸ்ட் பண்ணியிருக்கிறேன், ஒரு ஆக்சிடென்ட்டுமே நடக்கல, இதே எனக்கு அனுப்புனேன்னு சொல்லி அனுப்புனவனுக்கிட்ட நம்ம கோவப்படுவோம். ஜஸ்ட் ஒரு ரோடு சும்மா பாரு, அங்கே யாராவது நடந்து போனாங்கன்னு பார்த்தியா அப்படின்னா, நான் ஆக்சிடென்ட்டில் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னு நமக்கு தோணும். அப்போ என்னோட 1 நிமிஷத்துக்கு எனக்கு வந்து அங்கே ஒரு பெரிய ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ் தேவைப்படுது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லேயே. அது மாதிரி இந்த படத்துலையுமே பல காட்சிகள் வரும், நம்ம மனசு முழுக்க ஆக்சிடென்ட் ஆகுமா, ஒரு பெரிய பிரச்சனை வரப்போதுமான்னு தோணும். அப்போ ராம் சார் வந்து செல்லமாக அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, அமைதியாக படத்தை பாரு அப்படின்னு நம்ம பக்கத்தில் சொல்கிற மாதிரியே எனக்கு இந்த படம் முழுக்கவே இருந்துச்சு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு மூத்த கலைஞர், ஒரு சமரசமற்ற ஒரு படைப்பாளி, அவரால் வந்து வீரியமான அரசியலும் பேச முடியும், ஆழமான காதலையும் பேச முடியும். நம்ம சமகாலத்தில் நம்ம கூட இருக்கக்கூடிய நல்ல படித்த ரொம்ப முற்போக்கான எந்த கருத்தையும் வந்து துணிச்சலாக பேசக்கூடிய ஒரு படைப்பாளி தான் சார். ஸோ அப்பேற்பட்ட ஒரு படைப்பாளிகிட்டிருந்து ஒரு படம் எந்த மாதிரி வந்திருக்குது, அந்த படத்தில் கூட இந்த எளிமை எந்த அளவுக்கு வந்து நம்மளை ஆட்கொண்டு கூட்டு போகுதுங்கிறதுல இளைய தலைமுறைக்கு சார் வந்து ஒரு பாடம் எடுத்த மாதிரி தான் நான் அந்த படத்தை பார்க்குறேன். ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க, வாழ்க்கையை வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கன்னு அவர் சொல்லி அனுப்புகிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இந்த படம் பார்த்து முடிச்சோன்னே நான் கொஞ்சம் அப்படியே யோசிச்சிட்டே தான் போனேன். சரி ஓகே, நம்மளும் வந்து கொஞ்சம் நெருக்கடி விட்டு விலகி கொஞ்சம் குழந்தைகளை கூப்பிட்டுட்டு நம்ம ஒரு சின்ன அவுட்டிங் போவோம், சார் சொன்ன மாதிரி ரோட் ட்ரிப் மாதிரி ஒன்று போவோங்கிற எண்ணம் எனக்கு ஏற்பட்டுச்சு. நிச்சயமாக அது இந்த படத்தினுடைய வெற்றியாக தான் பார்க்குறேன். இது படம் பார்க்குற தமிழக மக்களுக்கும் தோணும், எல்லாருக்கும் இந்த படம் ஈர்க்கும் விதமாக அமையும். படத்தில் நடிச்சிருந்த அந்த சிறுவன் அஞ்சலி மேடம் அவங்களாகட்டும், எல்லாமே சர்ப்ரைசிங்கான கேரக்டர். ரொம்ப அழகான பொண்ணு படத்தில் வந்து அது ஹீரோயினாக தான் இருக்கும்னு நம்ம நம்பிட்டு இருப்போம். ஆனால் அழகான பொண்ணு ஹீரோயினாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க ஒரு நல்ல நண்பியாக கூட இருக்கலாங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. படத்தில் எடுத்துக்கிறதுக்கு நிறையா இருக்குது, நீங்கள் நிறைய விஷயங்கள் எடுத்துக்குவீங்க. நிறைய வசனங்கள், நிறைய காட்சிகள், நிறைய விஷயங்களை பேசாமையே உணர்த்துனதுன்னு எக்கச்சக்கமாக விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. படம் வந்து ஒரு ஜாலியாக இருக்கும். படம் பார்த்து எல்லோரும் கூட படம் பார்த்ததுக்கப்புறம் நம்மளாம் பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த விழாவுக்கு என்னை அழைச்சதுக்கு ராம் சாருக்கும் நன்றி, மாரி செல்வராஜ் அவருக்கும் நன்றி, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள்.
ஸோ ஆக்சுவலாக நேற்று பறந்து போ படம் பார்க்க வாய்ப்பு கிடைச்சிது. எனக்கு ஆக்சுவலாக படம் பார்க்க கூப்பிட்டாங்க, ராம் சாரோட படம் அப்படின்றதுனால பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் போய் இது பண்ணிட்டேன். ஆனால் ஆடியோ லான்ச்சு கூப்பிடுவாங்க பேச சொல்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது. அது உட்காந்துருக்கும் போது என்ன ஷேர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியாக தான் மைண்டு ஒரு இதாக இருந்தது. பட் ஸ்டில் ராம் சார் பற்றி சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு 2 மொமெண்ட்டு. படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் ரஞ்சித் அவரோட அசோசியேட்டர். ரஞ்சித்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் அப்படிங்கிறது வந்து பராசக்தியும் கற்றது தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்குட் இருந்த டைம்லேயே அதுதான் வந்து மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி ரஞ்சித் எழுதியிருப்பார். எனக்கு அப்போது கற்றது தமிழ் திரும்ப திரும்ப பார்ப்பேன், என்னால் ரிலேட் பண்ணிக்க முடியல. லேட்டராக தான் அந்த படத்தோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரோட எல்லா ஃபிலிம்ஸுமே வந்து நான் என்ன மாதிரியான கமெண்ட் இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு அதை போய் பார்த்துருவோம். அதே மாதிரி அந்த ஃபிலிம் வரதுக்கு முன்னாடி வந்ததுக்கப்புறம் அவரோட எல்லா இன்டர்வியூஸுமே நான் வந்து கவனித்து ரொம்ப சில ஃபில்ம் மேக்கர்ஸை தான் நம்ம அவ்வளோ கீனாக அவங்க ஃபிலிம்ஸ் பற்றி என்ன சொல்கிறாங்க, எது வந்து ட்ரைவ் பண்ணுது இந்த பர்டிகுலர் ஃபிலிம்ஸ் எடுக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு இதனாலே ரொம்ப கவனித்து பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு பர்சனலாக ஒரு மொமெண்ட் வந்து அவரோட தங்கமிங்கல் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்போ எனக்கு கல்யாணம் புதுசு நானும் என்னோடய ஒய்ஃபும் போய் அந்த படம் பார்க்குறோம். ஆனந்த யாழை பாட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த பாட்டு மியூசிக் அந்த லேண்ட்ஸ்கேப்பில் அப்பா பொண்ணு அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகும்போதே நேச்சுரலாக நான் என்னோடய ஒய்ஃபோட கையை பிடிச்சி ஹோல்ட் பண்ணுறேன். அவளும் வந்து ஸ்மைலோட என்னை திரும்பி பார்க்குற ஒரு மொமெண்ட். ரொம்ப ரேராக ரெகுலராக ஃபிலிம் ஒன்றா போயிடுவோம் நாங்கள். ஆனால் ரொம்ப ரேரான சில ஃபிலிம்ஸில் தான் வந்து அந்த பார்ட்டிசிபெண்ட் இம்மிடியட்டாக அந்த மொமெண்ட்லேயே வந்து அந்த படம் என்ன ஒரு இமோஷனை கிரியேட் பண்ணுதோ அதை நமக்கும் கிரியேட் ஆகிற விஷயம் வந்து நடக்கிறது. அது எனக்கு நிகழ்ந்தது ரொம்ப சில படங்களில். அந்த மொமெண்ட் என்னால் எப்பயுமே மறக்க முடியாது. ராம் சார்னா எனக்கு அந்த மொமெண்ட் அப்படிங்கிறது எப்பயுமே மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். நான் இந்த மாதிரி வைஃப்ட்ட சொல்லிட்டு இருக்கும்போது வந்து அவளும் அதே மொமெண்ட்டை வந்து ரொம்ப ஞாபகமாக வந்து நான் நூற்றுக்கணக்கான டைம் அந்த பாட்டை திரும்ப திரும்ப ஒரு வரிகளுக்காக, இசைக்காக, அதை பிக்சரைஸ் பண்ண விதத்துக்காக, ஈவன் மாறி ஒரு டைம் பரியரும் பெருமாள் முடிச்சப்போ அந்த பாட்டு எடுக்கிறதுக்கு அவங்களோட ஜேர்னி எவ்வளோ டைம் எடுத்து அங்கே போனாங்க அதை பற்றிலாம் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து எனக்கு ஹையஸ்ட் ரெஸ்பெக்ட் எப்பயுமே அவர் மேலே இருக்கும். ஸோ பறந்து போ பார்க்கறதுக்கு முன்னாடியுமே அவரோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஜாப்பனீஸ் ஒரு நாவல் டோட்டோசான் அப்படிங்கிற ஒரு நாவல் நான் 2-3 டைம் படிச்சிருக்கேன் வேறு வேறு டைம் பீரியடில். அந்த நாவல் பற்றி அவர் சொல்லிட்டு இருந்தார். அந்த நாவலில் ஒரு இடம் வரும் என்னென்னா, ஒரு குட்டி பொண்ணு, ஒரு 5 வயசு பொண்ணு, அவளோட ஸ்கூலில் பண்ணுற நாட்டியான விஷயங்களால் அவளை வந்து ஸ்கூலை விட்டு நிறுத்திக்கிட்டே இருப்பாங்க. அம்மா கடைசியாக எங்கேயாவது இவளை சேர்ப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 வயசு பொண்ணை கூட்டுட்டு அவங்க அம்மா கடைசியாக ஒரு ஸ்கூலுக்கு போகிறாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லுவா, அவங்க அந்த நாவல் எழுதுனது அவங்களோட 50வது வயசில் எழுதியிருப்பாங்க. பட் அவங்களோட 5 வயசில் அவங்களுக்கும் அவங்க ஹெட் மாஸ்டருக்குமான இன்ட்ராக்ஷன் அவன் மென்ஷன் பண்ணுவான். நான் அந்த ஸ்கூலுக்கு போகும்போது அந்த ஹெட் மாஸ்டரை பார்த்தேன். என்னோட வாழ்க்கையில் முதலும் கடைசியுமா என்கிட்ட வந்து 3 மணி நேரம் தொடர்ந்து நான் என்ன பேசுனது எனக்கு ஞாபகமே இல்லை. 3 மணி நேரம் நான் பேசுகிறத கேட்டார். நான் 5 வயசு பொண்ணு, அவருக்கு 55 வயசு இருக்கும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்படி ஒரு மனிதர். அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் தான் என்னோட ஸ்கூல் அப்படின்னு நான் டிசைட் பண்ணி அந்த ஸ்கூலில் இருந்து நான் படித்தேன் அப்படிங்கிறத பற்றி. அந்த நாவலுமே அந்த ஸ்கூலோட ஒரு 1 இயர் டைம் பீரியட் தான் அந்த நாவல். அதை பற்றி இவர் மென்ஷன் பண்ணப்போ வந்து எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த மொமெண்ட் தான் இந்த படத்தோட மையமாகவுமே நான் பார்க்குறேன். என்னென்னா, அவங்க அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஹெட் மாஸ்டர் இருந்த மாதிரி இங்கே வந்து அந்த பையன்தான் அந்த உணர்வுகளோட அதை வந்து தன்னோட குடும்பத்தில் இருக்க மற்றவங்களுக்கும் அப்பாக்காவும் சொசைட்டிக்குமே ஆஸ் அ ஆடியன்ஸாக நமக்குமே அந்த எமோஷனை தான் அந்த பையன் கடத்துகிறான். ஸோ எனக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபில்மாக தான் நான் பார்க்குறேன் கம்பேர்ட் டு எனி அதர் ஹிஸ் ஃபில்ம். என்ன கான்டெக்ட்லனா ரொம்ப இவ்வளோ டீப்பாக ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு விஷயத்த ரொம்ப காமிக்கல் சென்ஸில் பியூட்டிஃபுல்லாக லைட் ஹார்ட்டடாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நிச்சயமாக இந்த படம் வந்து ஃபினான்ஷியலாகவுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஃபில்மாக மாறணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப விருப்பப்படுறேன். ஏன்னா இட்ஸ் நாட் அபவுட் மணி, ப்ரொடியூசர் ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் அது இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி அவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள் இந்த ஃபில்மை பார்க்கணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் நினைக்கிறேன். மகிழ்ச்சி சார், நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். எஸ், எல்லாருக்கும் வணக்கம். ராம் சார் ஃபஸ்ட்டு என்னை இங்கே வர வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் படம் காமிச்சிங்க, பார்த்தோம். ஆக்சுவலாக எனக்கு ஃபஸ்ட்டு உங்ககிட்ட நிறைய பழகணும்னு ஆசையாக இருக்குது சார். எப்படி இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள், இது மாதிரியான கதை, இதை எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ
அதாவது சொல்கிறதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். நிறைய விஷயங்கள் ஒரு அப்பா பையன் அவங்களோட ட்ராவல் அதில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் அவ்வளவு நேர்மையாக கதை சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் சிவா பிரதர் உங்களோடது சீரியஸான சீனில் கூட சிரிப்பு வர வச்சிடுறீங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. அஞ்சலி மேம் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க, சின்ன ரோலாக இருந்தாலும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க. அகைன் திரும்பவும் நான் ராம் சார்ட்டே வரேன். ஒரு விஷயமும் நம்ம அந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு நான் இதுக்கு முன்னால் ராம் சார் படம் பார்க்கும்போதெல்லாம் ஒரு டார்க் இது இருக்கும் கண்டிப்பாக அதில். ஆனால் இந்த படத்தை எப்படி நான் அவர்கிட்ட பார்த்த உடனே சொன்னேன், சார் எல்லாத்துலேயுமே ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்கும் உங்களோடதுல, இது வேற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது சார், ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது எனக்கு. இதை எப்படி யோசிச்சிங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்டேன். உண்மையாகவே சூப்பரான ஒரு படம் சார். படத்தை பற்றி எல்லாருமே நிறைய சொல்லிட்டாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. போய் பாருங்கள், தியேட்டரில் போய் பாருங்கள், சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ராம் சார் இந்த ஈவெண்ட் கூப்பிட்டுருந்தீங்க, கூப்பிடும்போது ரொம்ப ஸ்வீட்டாக கூப்பிட்டாரு. அது மாதிரி வந்து சும்மா வராதிங்க, வந்து எல்லா வேலையும் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு. அதுக்காகவே ஒரு 3 பேர் கூப்பிட்டு வந்துருங்க சார், ஆனால் வேலையை அவளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் ராம் சார். லைக் எனக்கு ஆஸ் அ ஃபில்ம் மேக்கராகவும் சரி, ஆஸ் அ பர்சனாகவும் சரி, எனக்கு ரொம்ப பிடிக்கும் வர. எஸ்பெஷலி ஆஸ் அ ஃபில்ம் மேக்கராக வந்து நிறைய பேர் நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்க, நிறைய லெஜெண்டரி டிரெக்டர்ஸ் இருக்காங்க. அவங்களெல்லாம் நான் நேம் சொல்லாமல் சொல்கிறேன். அவங்களாம் கூட சில காம்ப்ரமைசஸ் அவங்க படங்களில் ஏதோ ஒரு இடத்துல சின்ன சின்ன விஷயங்கள் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்க்காகியோ ஆர்டிஸ்ட்காகியோ பண்ணி நான் பார்த்துருக்கேன். பட் ராம் சார் படங்களில் என்றைக்குமே அவர் அது பண்ணதில்லை. அவரோட கன்விக்ஷன் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இந்த படம் நான் இன்னும் பார்க்கல, சார் கூப்பிட்டப்ப நான் ஊரில் இல்லை. இந்த படம் ரொம்ப அவரோட இருக்க இந்த படத்தை பார்க்குறதுக்கு. சார் ஐ எம் வெயிட்டிங் சார். அண்ட் எனக்கு வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேன் பயங்கரமாக. அதுக்கப்புறம் அகில உலக சூப்பர் ஸ்டார் ஃபேன். சார் நான் காலேஜ் படிக்கும்போது நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கீங்க. ஓடி பிடிச்சி வந்து உங்கள்கிட்ட ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவில் வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார்னு கேப்ஷன் போட்டு அது இன்ஸ்டா இப்போ இல்லை நினைக்கிறேன், ஏதோ ஒரு இதில் சோஷியல் மீடியாவில் ஸ்டோரியாக வச்சேன் நான். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த படத்தில் இப்போ எல்லாரோட பில்டப் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது எல்லாருமே ஒரு சொல்கிறாங்கன்னா அது ஒரு பயங்கரமாக இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது சார். ஸோ ஃபஸ்ட் டே பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். அண்ட் எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ், எல்லாருமே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாகவே மேடைகள் வந்து பயமுறுத்தும், இதில் இன்னும் சான்றோர் மேடை வந்து இன்னும் பயங்கரமாக பயமுறுத்தும். எல்லாருமே சான்றோர்கள் இவங்க முன்னாடி பேசுகிறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பறந்துப்போ பற்றி எல்லாருமே நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. எனக்கும் என் மனைவிக்கும் பறந்துப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, ராம் சார் படத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னாலே ஒரு மனசுக்குள்ளே வந்து ஒரு தைரியத்தை வர வச்சுக்கணும். எப்படியும் இன்றைக்கி வந்து பயங்கரமாக கஷ்டப்பட போகிறோம், பயங்கரமாக அழ போகிறேன்னு மனைவி கிட்ட சொல்லிட்டு போகிறேன். இந்த பாரு, சார் படம் பார்க்க போகிறேன், வரும்போது நான் சோகமாக இருந்தாலோ இல்லை 2 நாளைக்கு நான் யாருக்கிட்டையும் பேசாமல் இருந்தாலோ அதுக்கு காரணம் உன்னோட போட்ட சண்டை கிடையாது, ராம் சார் படத்தை நான் பார்க்க போகிறேன் இப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு தான் போனேன். ஆனால் சார் என்னை ஏமாற்றிட்டார். ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் இந்த படத்தில். பொதுவாகவே ப்ரிவ்யூஸ் மேலே வந்து ஒரு இது இருக்கும், ப்ரிவ்யூலலாம் யாரும் சிரிக்க மாட்டாங்கப்பா, அப்படியே அமைதியாக படம் பார்ப்பாங்க அப்படின்னு. ஆனால் முறையாக ஒரு ப்ரிவ்யூ வந்து தியேட்டர் மாதிரி, எப்படி ரோகிணி தியேட்டரில் ஒரு ஃபஸ்ட் ஷோ பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ப்ரிவ்யூ ஷோ வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தை வந்து ரொம்ப சிம்பிளாக அப்படி சொல்லணும்னா, ராம் சாரும் மாரி சாரும் விகடன் ஆடியோ லான்ச்சில் ஒரு விஷயத்தை பேசியிருந்தாங்க. அவரோட மகன் ஜப்பானில் நடந்த கதையை வந்து மாரி சார் சொல்லிவிட்டு அது கடைசியாக சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னார். இப்போ உன்னோட படங்கள்லாம் மாறும், உலகத்து மேலே உனக்கு இருக்க பார்வை அன்பும் வந்து அதிகமாக வெளிப்படணும். இந்த படம் பார்க்கும்போது ராம் சார் இந்த சமுதாயத்து மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாருன்றது வந்து அவ்வளோ அழகாக இந்த படத்தின் மூலமாக வெளிப்பட்டுச்சு. ஆனால் இதை பார்த்துட்டு எந்த தைரியத்தோடையும் போய் சமுதாயம் இவ்வளோ நல்லா உங்களை ட்ரீட் பண்ணணும்னு மட்டும் போயிடாதீங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ரியலிஸ்டிக் ஃபிக்ஷனல் ஸ்டோரிங்கிற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா இவ்வளோ அன்பான மனிதர்கள் இருப்பாங்களா அப்படிங்கிறதே பெரிய சந்தேகமாக தான் இருக்குது சார். பட் கண்டிப்பாக பார்வை மாறும் சார், நீங்கள் சொல்கிற மாதிரி சார் சொல்கிற மாதிரி மாறலாம். முக்கியமாக ஒருத்தரை பற்றி இதில் சொல்லி ஆகணும், அகில உலக சூப்பர் ஸ்டார். ஏன்னா நீங்கள் யாரோட ஃபேனாக வேணால் இருக்கலாம், அது தனி. நீங்கள் எல்லாருமே காமனாக சிவா அவரோட ஃபேன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இந்த படம் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க.
ஒரு மனுஷன் ஒரு லென்த்தி டைலாக் பேசி சிரிக்க வைக்கலாம், என்ன வேணா பண்ணி சிரிக்க வைக்கலாம். அவர் வந்து தேங்க்யூ டான்பே அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு பயங்கரமாக சிரிப்பு வருது. அவ்வளோ அழகாக அவ்வளோ க்யூட்டாக வந்து அவர் நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தில் நடித்த எல்லாருமே, அவங்க கிரேஸ் மேம்லாம் வந்து கும்பலிங்கி நைட்ஸில் வந்து அவங்களுக்கு இருந்த அந்த அழகான ஒரு இன்னசென்ஸும் இந்த படத்தில் வந்து அவ்வளோ அழகாக அந்த ஸ்க்ரீனில் வந்து இருந்தாங்க. 2 பேரையும் பார்க்கும்போதே இருந்தது. இன்னொரு மிகப்பெரிய ஒரு பயத்தை வந்து ராம் சார் ஏற்படுத்திட்டாரு. எனக்கு பையன் இருக்கா, 2.5 வயசு. ஒருவேளை 8 வயசு ஆனால் நம்ம போய் இதான் பண்ணுவானோ, இப்போவே ஓடுறதுக்கு தயாராகிக்கணும், ஃபிசியோகிட்டலாம் போய் முட்டியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த படம் பார்த்ததுலேருந்தே நான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி, டேய் உனக்கு ஆம்பளை பையன் தானே, போய் படத்தை பாரு அப்படின்னு. திடீர்னு வந்துட்டு எனக்கு பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்லடா போய் பாடுறான். இந்த படம் எல்லா பேரண்ட்ஸும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அஞ்சலி மேம் அவங்க நடித்ததை விட ஸ்க்ரீனில் வந்து எல்லாருக்குமே இருக்கும், இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பள்ளி தோழி வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த ஏஞ்சல்களை ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒருத்தங்களாம் ரொம்ப அழகாக இருந்தாங்க. அவர் சாரை பார்த்து கற்றுக்கணும், எல்லாரும் ஒரு க்ரஷோட ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து. இன்னொரு விஷயமும் இருக்குது, அவர் சிவா சார் மாதிரி நீங்கள் போய் க்ரஷுக்கிட்ட டிக்னிஃபைடாக நடந்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி அவர் நடந்துப்பார் அப்படிங்கிறது தான். இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அந்த குட்டி பையன் அவ்வளோ அழகாக வந்து நடிச்சிருந்தான். பயங்கரமாக ஆச்சரியப்படுத்துகிறான். நம்மளாம் கேமராவை பார்த்தா பயப்படுவோம், ஒரு டைலாக் சொல்கிறதுக்கு இது பண்ணுவோம், இவ்வளோ வயசு ஆகியும். ஆனால் அந்த சின்ன வயசில் வந்து எந்த வித பயமே இல்லாமல் தன்னை அழகாக அந்த இடத்துல பொறுத்துக்கிட்டதாக இருக்கட்டும். இந்த படம் வந்து கிட்டத்தட்ட நம்ம கோடம்பாக்கத்தோட ஒரு லாலா லேண்ட் மாதிரி தான், மியூசிக்கெல்லாம் போயிட்டே இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லா கவலைகளையும் மறந்து இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். ராம் சார் நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் சரி மக்களுக்கும் சரி நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காரு. குளோபலைசேஷன் பற்றி பேசியிருக்காரு, நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு. ஆனால் திரும்ப நம்ம அவருக்கு எதுவுமே கொடுத்ததில்லை. ஒன்றே ஒன்று மட்டும் கொடுப்போம், இந்த படம் மூலமாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய தியேட்டருக்கு லீட்டு கொடுப்போம் அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாருமே இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். நம்ம எல்லாரோட பொறுப்பு இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது. கண்டிப்பாக இது தியேட்டருக்கு லீட்டாக இந்த இடத்துல இவ்வளோ ஒரு வெற்றி விழாவாக வந்துருச்சுன்னா என்னோட சந்தோஷப்படுற ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. நான் அது 2 பேரை வந்து மென்ஷன் பண்ணலாம்னு நினச்சா பேசும்போது விட்டுட்டேன். ஒருத்தவங்க வந்து கிரேஸ் ஆண்டனி, அவங்க மேடம் வந்து ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கீங்க. அதாவது ஒரு படத்தில் அவருக்கு மனைவியாக நடிச்சிருந்தாலும் நிஜ வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு மனைவி இருந்தால் தான் அவரோட வாழ முடியுங்கிற மாதிரி ஒரு மனைவியாக இருந்தது. அவ்வளோ தூரம் வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு அவர் மறைக்கிற உண்மைகளை தெரிஞ்சுக்கிற, மறைச்சாலும் தெரிய வைக்கிற மாதிரி அளவுக்கு பொய் சொல்லக்கூடிய ரொம்ப ஒரு எளிமையான ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பணிபுரியும் ஒரு பெண்ணாக, வாழ்க்கை நெருக்கடியை அனுபவிக்கிற ஒரு பெண்ணாக எனக்கு வந்து பார்க்கையில் ரொம்ப ஒரு உயர்வாக இருந்துச்சு. ஒரு கதாபாத்திரத்தை இவ்வளோ உயர்வாக சார் எழுதுனதும் அதை அவ்வளோ அழகாக அற்புதமாக நடிச்சிருந்ததும் பார்க்க எனக்கு உங்கள் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இந்த படத்துடைய பாடல்கள் பண்ணியிருக்கக்கூடிய சந்தோஷ் தயாநிதி, அவர் எனக்கு நல்ல பழக்கம். அவர் கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு ஒரு டிஜே மாதிரி இருந்திருக்காரு. சிச்சுவேஷனை பார்த்துட்டு டிஜே மாதிரி பாட்டு போட்டு விட்டுறாரு. அந்த ஒவ்வொரு பாட்டுமே வந்து எப்படி டிஜே வந்து அந்த சிச்சுவேஷனை கலாய்ப்பாரோ கிட்டத்தட்ட அதே மாதிரி படத்தில் வந்து ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கார் பாட்டை. அந்த ஒவ்வொரு பாட்டுமே நமக்கு வந்து படத்தில் சொல்லாமல் விட்ட வசனங்களும் பேசாமல் விட்ட உணர்வுகளையும் அந்த பாட்டு வந்து படம் பூரா சொல்லிக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட அந்த பாடல்களை மொத்தமாக சேர்த்துனா இது வந்து ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பாட்டு ஒவ்வொன்றும் வந்து படத்தில் இன்னொரு இடத்துக்கு நகர்த்திட்டு போகுது ரொம்ப ஜாலியாக. சில சமயம் அது ராம் சாருடைய குரலாக, சில சமயம் அது அந்த சிறுவனுடைய குரலாக, சில சமயம் அது சிவசாருடைய குரலாக, எல்லாருடைய குரலாகவும் வந்து ரொம்ப குதூகலப்படுத்துது. ஸோ அந்த வகையில் பாடல்கள் எல்லாமே படம் பார்க்கையில் உங்களுக்கு ரொம்ப அட்டகாசமாக உங்களை மகிழ்விக்குன்னு நம்புகிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக உங்களுடைய மனசுக்கு பட்டதை ஷேர் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.